அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க பார்க்க போற, கேட்க போற சம்பவங்கள் எல்லாமே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டதோட அடிப்படையிலயோ, அல்லது எங்கேயாவது கேள்விப்பட்ட அல்லது வாசிச்ச நிகழ்வுகளோட பாதிப்பாவோ, அல்லது கற்பனையாவோ, அல்லது இது எல்லாமே கலந்ததாவோ இருக்கலாம். இதுல வர கதாபாத்திரங்கள், பேர்கள் அண்ட் இடங்கள் இது எல்லாமே இந்த கதையோட சுவாரஸ்யத்துக்காக மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மத்தபடி இது யாரையும் அல்லது எந்த ஒரு சமூகத்தையும் புண்படுத்துற நோக்கம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடையாது. சொல்லப்போனா இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக மட்டும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் பை த வே இதில சொல்லப்படுற சம்பவங்கள் அண்ட் கதைகள் சில பேருக்கு பயத்த குடுக்கலாம். ஸோ பலவீனமான இதயம் இருக்கிறவங்க இத பார்க்கவோ, கேட்கவோ வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்படுறாங்க. வாங்க நம்ம இந்த எபிசோட ஆரம்பிக்கலாம். சேலம் மாவட்டத்துல இருக்கிற அந்த சின்ன கிராமம் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா, அமைதியா இருக்கும். அதிகாலை நேரத்துல பனிமூட்டம் ஒரு சின்ன போர்வ மாதிரி ஊரையே பொத்தி இருக்க, அந்த ஊர் சாலைகள்ல நடக்கிறதே ஒரு தனி சுகம்தான். குளிர்ந்த காற்று முகத்துல பட, மாயன் வழக்கம் போல சீக்கிரமே எழுந்து வாசல்ல வந்து நின்னான். அந்த விடியலோட நிசப்தத்துல தூரத்துல கேட்கிற பறவைகளோட சத்தம் மனசுக்கு ஒரு இதத்தை கொடுத்தது. வாசல்ல அவனோட மனைவி செல்வி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பனி நேரத்திலையும் சுறுசுறுப்பா வேலை செய்யற செல்விய பார்த்தாலே மாயனுக்குள்ள ஒரு நிமிஷம் எல்லா கவலைகளும் மறைஞ்சு ஒரு பெரிய நிம்மதியே வந்துடும். மாயன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அரசியல்வாதிக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளு. ஊர்ல எந்த பிரச்சனையானாலும், அது பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, இல்ல விசேஷமா இருந்தாலும் சரி, முதல்ல மாயன்கிட்ட தான் எல்லாம் வருவாங்க. "என்னங்க, இன்னைக்கு என்ன விசேஷம்? இவ்வளோ சீக்கிரம் கிளம்பணுமா?" அப்படின்னு செல்வி வாசல்ல இருந்தே கேட்டாங்க. "ஆமா செல்வி, பாண்டி கருப்பனையா காலையில ஒரு முக்கியமான வேலையா வர சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு மாயன் வீட்டுக்குள்ள போனான். அப்போ அவனோட குட்டி பொண்ணு நிலா தூக்கத்திலிருந்து எழுந்து கண்ணை தேய்ச்சிக்கிட்டே ஓடி வந்து மாயனோட காலை கட்டிக்கிச்சு. அந்த பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு மாயன் கொஞ்சம் ஆரம்பிச்சான். அந்த ஒரு நிமிஷம் அவனோட உலகமே அந்த சின்ன பொண்ணு தான். வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கூடம், அப்புறம் 2 அறைகள். ரொம்ப பெரிய வசதி வாய்ப்புகள் இல்ல அப்படின்னாலும், அந்த வீட்டுக்குள்ள ஒரு விதமான அமைதியும், நிம்மதியும் எப்பவுமே நிறைஞ்சிருந்தது. செல்வி சுட சுட காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த புது பாலோட வாசனை வீடு முழுக்க பரவி, அந்த விடியலையே இன்னும் அழகா மாத்துச்சு. காஃபிய குடிச்சிட்டு மாயன் கிளம்ப தயாரானான். ஒரு வெள்ளை சட்டையும், வெள்ளை வேட்டியும் கட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி தன்னை பார்த்தான். ஒரு அரசியல் பிரதிநிதினா அதுக்குன்னு ஒரு மிடுக்கு வேணும் இல்லையா? வெளியே வந்ததும் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு டீ கடையை நோக்கி போனான். அந்த டீ கடை தான் அந்த ஊரோட முக்கியமான செய்தி மையம். அங்கதான் ஊர்க்கதைகள் எல்லாம் அலசி ஆராயப்படும். "என்ன மாயன், பாண்டி கருப்பன் ஐயாவை பார்க்க போறியா? இன்னைக்கு என்ன விசேஷம்?" அப்படின்னு டீ கடைக்காரர் ஆவி பறக்கிற டீயை ஆத்திக்கிட்டே கேட்டாரு. "ஆமாண்ணே, ஒரு சின்ன வேலை" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை ரசிச்சு குடிச்சான். ஊர்ல இருக்கிற பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் மாயன்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க. அவனுக்கும் இந்த ஊர் மக்கள் அப்படின்னா ரொம்ப உயிர். அங்கிருந்து கிளம்பி பாண்டி கருப்பன் ஐயா வீட்டு தோட்டத்து வழியா போனான். சுத்தி இருக்கிற தென்னை மரங்களும், அந்த காலை நேரத்துல வீசுற குளிர்ந்த காற்றும் மனசுக்கு ரொம்ப இதமா இருந்தது. அந்த தோட்டத்துல வேலை செய்யற ஆட்களுக்கெல்லாம் மாயன் தான் எல்லா உதவிகளையும் முன்னாடி இருந்து செய்வான். மதியானதும் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது மாயனுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கும் மதியம் வீட்டுக்கு வந்தான். மீன் குழம்போட வாசனை தெருமுழுக்க வீசுச்சு. மாயன் தன்னோட பொண்ணுக்கு சோறை ஊட்டி விட்டுக்கிட்டு அந்த பாப்பாவோட மழலை பேச்ச ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த குடும்பத்தில் இருக்கிற அன்பு அங்க இருக்கிற ஒவ்வொரு சாதாரண பொருளையும் அழகா மாத்துச்சு. மாலை நேரம் வந்தது. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் வாசல்ல உட்காந்து நிலா வெளிச்சத்துல பேசிட்டு இருந்தாங்க. மாயன் மனசுல ஒரு பெரிய நிறைவு இருந்தது. அவனுக்கு தெரியாது, இந்த சந்தோஷம் சீக்கிரமே ஒரு பெரிய புயலா மாறப்போகுதுன்னு. அன்னைக்கு விடிய காலையிலே மாயன் கண் விழிச்சிட்டான். முந்தின நைட் எந்த தொந்தரவும் இல்லாம நல்ல தூக்கம் இருந்ததுனால அவனோட உடம்பு ரொம்ப லேசாவும் புத்துணர்ச்சியோடவும் இருந்தது. ஒரு விதமான உற்சாகத்தோட படுக்கையை விட்டு எழுந்த மாயன் மெல்ல நடந்து வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்தான். ஆனா வாசல்ல அவன் பார்த்த அந்த காட்சி அடுத்த வினாடியே அவனை அப்படியே சிலையா உறைஞ்சு பார்க்க வச்சுது. வீட்டோட வாசல்ல அந்த மண் தரையில இரத்தத்தால விசித்திரமான கோணல் மாணலான வடிவங்கள் வரையப்பட்டிருந்தது. அது ஏதோ ஒரு தீய சடங்குக்குரிய மர்மமான குறியீடுகள் மாதிரியும் பார்க்கறதுக்கே ஒருவித அருவருப்பையும் பயத்தையும் கொடுத்தது.
காஞ்ச ரத்தத்தோட அந்த கரும் சிவப்பு நிறம் அதிகாலை மங்கலான வெளிச்சத்தில் ரொம்ப விகாரமாக தெரிஞ்சுது. மாயன் அப்படியே நில குனிஞ்சு போயிட்டான். குனிஞ்சு அந்த ரத்த வடிவங்களை ஒத்து பார்த்தான். யாரா அது? விடியறதுக்குள்ளே இப்படி ஒரு அமங்கலமான அருவருப்பான காரியத்தை பண்ணிட்டு போனது அப்படின்னு கோவத்தில் கத்துனான். ஊரில் தனக்கு அரசியல் ரீதியாக நிறைய போட்டியாளர்கள் இருக்கிறதும் அவங்களுக்கு தான் வளர்ச்சி பிடிக்காது அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். யாராவது தன்னை மன ரீதியாக நிலைகுலைய வைக்கத்தான் இப்படி ஒரு செயலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல்ல அவன் நினச்சான். இதெல்லாம் பார்த்தா நான் நடுங்கிடுவேனா? பில்லி சூனியனை நான் பயமுறுத்த பார்க்குறீங்களா? இதுக்கெல்லாம் அந்த மாயம் அசர மாட்டான் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சத்தமாக சொல்லிக்கிட்டே பக்கத்தில் இருந்த வாளியில் இருந்து தண்ணியை எடுத்து அந்த இடத்த தேய்ச்சி கழுவுனான். ஆனாலும் அவனோட மனைவி செல்வி இதெல்லாம் பார்த்துட்டாங்க. பயந்து போயிருந்தாங்க. மாயன் அந்த இடத்த சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தோட காஞ்ச நெடி அவன் நாசியில் அப்படியே தங்கிட்ட மாதிரி ஒரு பிரமிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த இனம் புரியாத நெடி அவன் மூச்சை அடைக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் வழக்கமான வேலைகளை மூழ்க ஆரம்பித்தான். மதியம் வந்துச்சு. மதிய உணவு முடிச்சதுக்கு அப்புறம் மாயன் தென்னியில் உட்காந்து காலையில் விட்டு போன செய்திகளை செய்தித்தாளில் படித்து பார்த்துக்கிட்டு இருந்தான். வெயில் மந்தமாக இருந்த அந்த அமைதியான நேரத்தில் திடீர்னு வீட்டுக்குள்ளேருந்து நிலாவோட அலறல் சத்தம் கேட்டது. மாயன் பதறி அடிச்சுக்கிட்டு செய்தித்தாளை தூக்கி போட்டுட்டு ஓடினான். சமையல் அறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அவனோட மனைவி செல்வியும் பயத்தில் கையில் இருந்த பாத்திரத்தை கீழே போட்டுட்டு அலறிக்கிட்டே ஓடி வந்தாங்க. நிலா வீட்டோட பின்புறத்தில் இருந்த ஒரு பழைய இருட்டு அறைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது. அந்த பாப்பாவோட சின்ன கண்கள் எதை பார்த்தோ ஒரு பெரும் பயத்தில் அப்படியே விரிஞ்சிருந்தது. என்னாச்சு நிலா? ஏன் அப்படி அலற? அப்பா இருக்கல்ல அப்படின்னு மாயன் அந்த பாப்பாவை வாரி தூக்கினான். நிலா அந்த இருட்டு அறைய தன்னோட பிஞ்சு விரலால் காட்டி, அப்பா அங்கே ஒரு தாத்தா நிற்கிறாருப்பா, அந்த ரூமுக்குள்ளே போகாதீங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு அவனோட சட்டையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அழுதுது. மாயன் அந்த அறைக்குள்ளே போய் பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. பழைய துணிகளும் சில பழைய பாத்திரங்களும் தான் இருந்தது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச அடுத்த வினாடி மாயனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. வெளியில் சுட்டெரிக்கிற வெயில் மதிய வேளையில். ஆனால் அந்த அறைக்குள்ளே ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி கடுமையான குளிர்ச்சி. மாயன் தன்னோட கையை தடவி பார்த்தான். அந்த அசாதாரண குளிரால் அவனோட உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் வந்தாலும், இங்கே பாருங்களா, அங்கே யாரும் இல்லைடா அப்படின்னு அந்த பாப்பாவை சமாதானப்படுத்தி தேத்தினான். ஆனாலும் அவனோட ஆள் மனசுக்குள்ளே காலையில் வாசலில் பார்த்த அந்த இரத்த குறியீடுகளும் இப்போ இந்த அறையில் நிலவர இந்த குளிர்ச்சியும் ஏதோ ஒரு பெரிய மர்மத்தோட ஆரம்பம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. மனைவியை பார்த்து, எல்லாத்துக்கும் காரணம் பயந்தான் செல்வி, பொண்ணுக்கு திருஷ்டி சுற்றி போடு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர ஆரம்பித்தான். அந்த ஆழமான பயத்தை அவன் தான் புன்னகைக்கு பின்னாடி வலுக்கட்டாயமாக மறைச்சிக்கிட்டான். அந்த வீட்டை சுற்றி ஒரு கருப்பு நிழல் மெல்ல படர தொடங்குச்சு. அடுத்த சில நாட்கள் மாய ரொம்ப தீவிரமாக தன்னோட வேலையில் மூழ்கினான். அந்த அரசியல் பரபரப்பும் ஊர்க்காரியங்களும் அவனை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டு இருந்தது. குறிப்பாக பெரிய கோவில் திருவிழாவுக்கான முன்னேற்பாடுகளை கவனிக்கிறது அவனுக்கு பெரிய வேலையாக இருந்தது. எந்த தெருவில் பந்தல் போடணும், மின்சார வண்ண விளக்குகள் எங்கெல்லாம் கட்டணும், எந்த ஊர்லேருந்து மேல கச்சேரிக்கு ஆட்களை வர வைக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தான். தன்னோட வீட்டு வாசலில் பார்த்த அந்த இரத்த அடையாளங்களை கிட்டத்தட்ட அவன் மறந்தே போயிட்டான்னு தான் சொல்லணும். ஆனாலும் செல்விக்கு பயம் இன்னும் போகலை. எப்பெல்லாம் செல்வி இந்த டாபிக் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் மாயன், பாரு செல்வி, நம்ம அரசியலில் இருக்கோம், அரசியல் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களை விட எதிரிகள் தான் எப்போவுமே அதிகமாக இருப்பாங்க, இது தெரிஞ்ச விஷயம் தானே, நம்மளை எப்படியாவது பயமுறுத்தி வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கணும் அப்படின்னு யாரோ பில்லி சூனியன்னு எதையோ பண்ணிட்டு போகிறாங்க, இதுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் ஊரில் எப்படி தலைநிமிர்ந்து நடக்கிறது அப்படின்னு அவனோட மனைவி செல்வி கிட்ட சொன்னான். கூடவே, இப்படி இருந்தால் மக்கள் நம்மளை எப்படி மதிப்பாங்க, நம்ம பலவீனமாக இருக்கோம் அப்படின்னு எதிரிக்கு தெரிஞ்சால் அவங்க இன்னும் நம்மளை ஏறி மிதிப்பாங்க, ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக சொன்னான். நிலா சொன்ன அந்த தாத்தா கதையை கூட குழந்தைகள் விளையாடும் போது வர கற்பனை, தூக்கத்தில் கண்ட கனவு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சுலபமாக ஒதுக்கிட்டான்.
அவனோட முழு கவனம் இப்போ வரப்போகிற ஊர் திருவிழா முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக நடத்துறதெல்லாம் இருந்தது. அதனால் அவன் தினமும் அதிகாலையிலேயே படுக்கை விட்டு எழுந்து அவசர அவசரமாக கிளம்பி கட்சியோட அலுவலகத்துக்கு போயிடுவான். அங்கேருந்து தான் கட்சித் தலைவர் பாண்டி கருப்பன் ஐயா கிட்ட இருந்து வர ஒவ்வொரு உத்தரவுப்படி கிராமத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு போய் மக்களை சந்திப்பான். அவங்களோட குறைகளை கேட்டு மனு வாங்குவான். எப்பெல்லாம் அந்த பயம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் வேலையில் இருக்கிற அலட்சியால் ஏற்பட்ட உடம்பு சோர்வு தான் அப்படின்னு தன்னோட மனக்குழப்பத்துக்கும் நடுராத்திரியில் வர்ற ஒரு விதமான நடுக்கத்துக்கும் காரணம் அப்படின்னு தனக்குத்தானே ஓர் ஆயிரம் முறை சமாதானம் சொல்லிப்பான். மாயன் வெளி உலகத்தில் எவ்வளவுதான் தன்னை தைரியசாலியாக காட்டிக்கிட்டாலும் அவன் வீட்டை சூழ்ந்திருந்த அந்த மர்மமான நிழல் மட்டும் அவனை விட்டு விலகிறதா தெரியல. சொல்லப்போனால் அந்த அமானுஷ சம்பவங்கள் அது வரைக்கும் எப்போவாவது ஒரு சில தருணங்களில் மட்டும் எட்டி பார்த்த அந்த மர்மம் இப்போ அடிக்கடி எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு நைட்டு நள்ளிரவு நேரம் ஊரே ஆழ்ந்த நிசப்தத்தில் அமைதியாக இருந்தது. அவனோட மனைவி செல்வியும் மகள் நிலாவும் கட்டிலில் ஒரு பக்கம் எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிட்டு இருந்தாங்க. மாயனுக்கு மட்டும் ஏனோ ஒரு விதமான பயம் நெஞ்சில் பாரமாக அழுத்திக்கிட்டு இருந்தது. தூக்கம் வராமல் கண்ணை மூடி படுத்திருந்த மாயனுக்கு திடீர்னு வீட்டோட ஹால் பகுதியில் யாரோ காலடி எடுத்து வைக்கிற சத்தம் கேட்டது. ஒரு மனுஷன் நிதானமாக, அதே சமயம் ஒரு விதமான அதிகாரத்தோட அந்த ஹாலில் அங்கேயும் இங்கேயும் நடக்கிற மாதிரியான சத்தம் அது. மாயன் சட்டுன்னு படுக்கையிலேருந்து எழுந்து உட்காந்தான். அவனோட இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சுது. யாராவது திருடன் ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்திருப்பானோ அப்படிங்கிற பயத்தில் பக்கத்தில் இருந்த டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக ஆளுக்கு ஓடினான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. வெளிக்கதவுல இருந்து ஜன்னல் வரைக்கும் எல்லாமே உட்புறமாக பத்திரமாக தளடப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் அந்த சத்தம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு அவனுக்கு புரியலை. அவன் திகைப்போட அப்படியே ஹாலுக்கு நடுவில் நின்னபோது சமையல் அறைக்கு பக்கத்தில் இருந்து ஒரு நெடி வந்தது. பல வருஷங்களா ஒரு பழைய சிக்கில் தேங்கி கிடக்கிற எண்ணெய் கருகனா எப்படி ஒரு அருவருப்பான குமட்டலை கொடுக்குற மாதிரி ஒரு கசப்பான வாடை வருமோ அந்த வாடை அது. மாயன் பதட்டத்தோட சமையலறை விளக்க ஆன் பண்ணான். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. பதட்டத்தோட எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டான். வெளியிலிருந்து குளிர்ந்த இரவு காற்று வேகமாக உள்ள வந்தும் அந்த வாடை கொஞ்சம் கூட குறையல. அது ஏதோ ஒரு மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட ரகசியத்தை சொல்கிற மாதிரி இருந்தது. அந்த நெடி மாயனுக்கு ஒரு விதமான மயக்கத்தை கொடுத்தது. குழம்பி போனான். அடுத்த சில நாட்களில் இன்னும் சில வித்தியாசமான நிகழ்வுகள். ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் மாயனுக்கு ரொம்ப பக்கத்தில் அவன் தலைமாட்டில் யாரோ நிற்கிற மாதிரி தோணுச்சு. சில நேரங்களில் அவன் காதுக்கு பக்கத்தில் யாரோ பெருமூச்சு விடுற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அந்த மூச்சு காத்தோட வெப்பம் அவன் கழுத்தில் படுற மாதிரி இருக்கும். ஆனால் சட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்தா எதுவும் இருக்காது. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற விஷயம் இல்லை. ஏதோ ஒன்று அவனோட வீட்டையும் அவனோட நிம்மதியையும் முழுசாக தான் வசப்படுத்த முயற்சி பண்ணுறது அப்படின்னு மாயனுக்கு புரிய ஆரம்பிச்சுது. இப்படி ஒவ்வொரு இரவும் அமானுஷம் கூடிக்கிட்டே போச்சு. கண்ணுக்கு தெரியாத அந்த பலமான எதிரியை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு தெரியாமல் அவன் தவிச்சு போனான். அவனோட ஒவ்வொரு இரவும் மரண பயத்தோடு கழிய ஆரம்பிச்சுது. அந்த இருட்டுக்குள்ளே இருந்த யாரோ ஒருத்தர் தன்னை வெறிச்சு பார்க்குறத அவனால் உணர முடிஞ்சது. அடுத்த நாள் இரவு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த இருட்டுக்குள்ள ஒரு அசைவு. செல்வி படுக்கையிலிருந்து எழுந்து உக்காந்தாங்க. அவங்க எழுந்து உட்கார்ந்த விதம் யாரோ ஒருத்தர் அவங்களோட உடம்ப மேலே இருந்து கயிறு கட்டி தூக்கி உட்கார வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விரைப்பாக இருந்தது. மாயன் பயத்தில் உறைஞ்சி போய் லேசாக அவங்களோட தோலை தொட்டான். செல்வி, என்னாச்சு, தூக்கம் வரலையா அப்படின்னு லேசான நடுக்கத்தோட கேட்டான். ஆனால் செல்வி கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. செல்வி நேராக முன்னால் இருந்த அந்த இருட்டு சுவரை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட கண்ணில் ஒரு விதமான அமானுஷம். மாயன் பதட்டத்தில் அவங்களோட முகத்துக்கு முன்னாடி கையை வச்சு அசைச்சு பார்த்தான். அவங்க இமைக்கவே இல்லை. அவங்களோட கருவிழிகள் கூட அசையலை. பயத்தில் மாயனோட இதயம் ஒரு நிமிஷம் நின்று துடிக்கிற மாதிரி இருந்தது. செல்வி, செல்வி, என்ன பண்ணுற, என்னை பாரு, நான் மாயன் அப்படின்னு கொஞ்சம் பலமாகவே உழுக்குனான். ஆனால் அவங்களோட உடம்பு ஒரு கல் மாதிரி கடினமாக இருந்தது. அவங்கள ஒரு அங்குலம் கூட அசைக்க முடியல. திடீர்னு அந்த அறையெல்லாம் அதே அருவருப்பான எண்ணெய் கருகன நெடி வீசுச்சு. முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு அந்த நெடி ரொம்ப தீவிரமாக மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. மாயன் தனக்கு வந்த குமட்டல் அடக்கிக்கிட்டு
செல்வியை மறுபடியும் உழுக்கினான். இப்போ செல்வி மெல்ல தான் தலையை திருப்பி மாயனை பார்த்தாங்க. திடீர்னு பேச ஆரம்பித்தாங்க. அது ஒரு நடுத்தர வயசானோட கரகடப்பான குரல். மாயனுக்கு தான் காதை தன்னாலேயே நம்ப முடியல. ரத்தம், ரத்தம், கருகன வாசனை, அந்த எண்ணெய் அப்படின்னு அவங்க மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மரண ஓலம் மாதிரி அந்த இருட்டுக்குள்ளே எதிரொலிச்சுது. மாயனுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. யார் நீ? என் மனைவி விட்டுரு, அவகிட்ட இருந்து வெளியே போ அப்படின்னு ஆவேசமாக கத்துனான். செல்வி இப்போ பேய்த்தனமாக சிரிச்சாங்க. என்ன என்ன கொதிக்குது, ரத்தம் மண்ணுக்குள்ளே போகுது, யாரும் பார்க்கலான்னு நினச்சிங்களா அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே தன்னோட நடுங்கிற கையை மேலே உயர்த்தி ஒரு திசையை காட்டினாங்க. அவங்க காட்டினது வீட்டோட பின்பக்கம் இருக்கிற அந்த பழைய கட்டுமான பகுதி இருந்த திசை. அவங்களோட கண் இப்போ அப்படியே ரத்த சிவப்பாக மாறி இருந்தது. எனக்கு பாண்டிக்கிருப்பேன், அவனை கொல்லணும், அவன் செஞ்ச பாவம் மண்ணுக்குள்ள அப்படின்னு அந்த குரலில் சில வார்த்தைகள் மட்டும் விட்டு விட்டு பேசிச்சு. தான் மனைவியை பிடிச்சிருக்கிறது ஒரு சாதாரணமான ஆவி இல்லை, ஏதோ ஒரு பெரும் அநீதியால் துடிதுடிச்சு இறந்த ஒரு உயிரோட ஆக்ரோஷம் அப்படிங்கிறத அவன் இப்போ ரொம்ப தெளிவாக உணர்ந்தான். அந்த அறையில் இருந்த குழுமை மெல்ல மெல்ல மறைஞ்சி ஒரு வெப்பம் பரவச்சு. செல்வி திடீர்னு ஒரு கட் பண்ணப்பட்ட பொம்மை மாதிரி அப்படியே கட்டில் சரிஞ்சு விழுந்தாங்க. மாயா அப்படியே வியர்த்து விறுவிறுத்து நடுங்கிக்கிட்டே கட்டிலோட ஓரத்தில் போய் உக்காந்தான். அவங்களோட மனைவி இப்போ மயக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் அவங்க காட்டின அந்த திசை மாயனோட மண்டைக்குள்ள ஒரு பெரும் புயலையே கிளப்பி இருந்தது. ஏன்னா அந்த இடத்த கட்டினவர் பாண்டிக்கருப்பன். யாருக்காகத்தான் எத்தனை நாளாக விசுவாசமாக வேலை செய்கிறானோ அந்த மனுஷனோட பேரை இந்த ஆவி சொன்னதும் அந்த மனுஷனை இந்த ஆவி பழி வாங்க துடிக்குது அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுது. அடுத்த நாள் அன்னைக்கு மாயன் வழக்கமாக போகிற எந்த வேலைக்கு போகலை. அவன் ஒரு அரசியல் பிரதிநிதி அப்படிங்கிறதுனால ஒரு நாள் அவன் அலுவலகத்துக்கு போகலை அப்படின்னாலும் அது ஊருக்குள்ள ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவனால் தான் வீட்டை விட்டு வெளியேறவோ தன்னோட மனைவியையும் மகளையும் இந்த சூழ்நிலையில் தனியாக விட்டுட்டு போகவோ மனசு வரலை. செல்வி காலையில் மெல்ல கண் விழிச்சும்போது அவங்களுக்கு நேற்று நைட்டு நடந்த எந்த ஒரு பயங்கரமான சம்பவமும் ஞாபகத்தில் இல்லை. அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. ஏதோ பல மைல் தூரம் ஓடி வந்த மாதிரி அவங்களோட உடம்பு தளர்ந்து போயிருந்தது. ஒரு வார்த்தை கூட பேச அவங்க உடம்புல தெம்பில்லை அப்படிங்கிறது அவங்களோட உலர்ந்து போன உதடுகளை சொல்லிச்சு. ஏதோ ஒரு உயிரில்லாத பொம்மை மாதிரி ஒரு மூலையில் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஒரே நாளில் அவங்களோட கண்கள் குழி விழுந்து முகம் வெளிரி போயிருந்தது. அந்த தேஜஸ் எல்லாம் மறைஞ்சு போய் ஒரு விதமான மரணக்கலை அவங்களோட முகத்தில் படர்ந்துருந்தது. மாயன் அந்த ஊரில் இருக்கிற ரொம்ப பாப்புலரான டாக்டரை அவசரமாக வீட்டுக்கு வரவழைச்சான். அவர் பிபியை பார்த்துட்டு நாடி துடிப்பை சரி பார்த்துட்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். உடம்புல ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல மாயன். ஸ்கேன் டெஸ்ட்னு எது எடுத்து பார்த்தாலும் நார்மலாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ரத்த அழுத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், இல்லைனா மனசில் ஏதாவது பாரம் ஏற்றிக்கிட்டு ரொம்ப களைப்பாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஓய்வெடுக்க சொல்லுங்கள். ஒரு டானிக் தரேன், அதை 3 வேளைக்கு மறக்காமல் கொடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிளம்பிட்டார். ஆனால் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாத அவரோட மருத்துவ கருவிகளுக்கு எட்டாத ஏதோ ஒரு தீய சக்தி செல்விக்குள்ள இருக்குது அப்படின்னு மாயனுக்கு புரிஞ்சுது. குழந்தை நிலா அன்னைக்கு தன்னோட தாய்க்கு பக்கத்தில் கூட போகலை. அம்மாவை பார்த்தாலே அந்த பிஞ்சு பயத்தில் நடங்குச்சு. மாயன் யோசிக்க ஆரம்பித்தான். தான் ரொம்ப மதிக்கிற தனக்கு சோறு போடுற தலைவன் பாண்டிக்கருப்பன் பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது மாயனால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. எனக்கு நீதி வேணும், பாண்டிக்கருப்பனை கொல்லணும் அப்படின்னு அவனோட மனைவி சொன்ன அந்த வார்த்தைகள் அவனோட மண்டைக்குள்ளே மறுபடியும் ஒழிச்சுது. செல்வி திசை காட்டின அந்த வீட்டோட பின்பக்கம் அந்த பழைய கட்டுமான பகுதியை பார்க்கும்போதெல்லாம் அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. நவீன மருத்துவம் கைவிட்ட இடத்துல காலங்காலமாக தான் ஊர் மக்கள் நம்பி இருக்கிற அந்த தெய்வீக சக்தியையும் கண்ணுக்கு தெரியாத அந்த பரிகாரங்களையும் தேடி போகாமல் முடிவு பண்ணான். நேராக ஊர் எல்லையில் இருக்கிற அந்த பழமையான கோவில் அர்ச்சகரை தேடி போனான். அந்த அர்ச்சகர் வெறும் பூசாரி மட்டுமல்ல, அந்த பகுதியில் நடக்கிற மர்மமான அமானுஷங்கள், புரியாத நோய்கள் அண்ட் மாந்திரீக சடங்குகளை பற்றி நல்லா தெரிஞ்சவர் அப்படின்னு அந்த ஊரே பேசிக்கும். வெயில் தணிஞ்ச அந்த அந்திசாயிர வேளையில் அர்ச்சகர் கோவிலோட கிட்டத்தட்ட ஒரு இருட்டான ஓரத்தில் உட்காந்து ஏதோ ஒரு பழைய ஓலைச்சுவடியை விளக்கு வெளிச்சத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தார். மாயன் படபடன்னு பேச ஆரம்பித்தான். சாமி, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க சாமி, என் வீடே இப்போ நரகமாக இருக்குது,
முதல்ல என் வீட்டு வாசல்ல ரத்த அடையாளங்கள் இருந்தது. நான் ஏதோ எதிரிகள் பண்ற வேலை அப்படின்னு நினைச்சிட்டு அதை கழுவி விட்டேன். ஆனா அந்த மர்மம் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. என் பொண்ணு யாரோ ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்து பயப்படுறா. அந்த ரூமுக்குள்ள போகவே பயந்து நடுங்குறா. எல்லாத்துக்கும் மேலா நேத்து ராத்திரி என் மனைவி செல்வியோட குரலே மாறிப்போச்சு சாமி. அவ யாரோ ஒரு ஆம்பளை குரல்ல பேசுறா. அவளோட கண்ணுல ஒரு பெரிய பகையும் வெறியும் தெரியுது. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஏதோ ஒரு பழைய எண்ணம் கருகின அருவருப்பான நெடி வருது. என்னால் அதை தாங்க முடியல சாமி. என் குடும்பம் என் கண்ணு முன்னாடியே சிதையுது அப்படின்னு கதறிக்கிட்டே அவர் காலில் அப்படியே விழுந்தான் மாயன். அர்ச்சகர் நிதானமா தன் கையில் இருந்த ஓலைச்சுவடிய முடி வச்சுட்டு மாயனை நிமிர்ந்து பார்த்தாரு. அவரோட கண்கள் மாயனோட முகத்துல இருந்த அந்த பீதியை ஆழமா படிச்சுது. மாயன், நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இது ஏதோ சாதாரண காத்துக்கருப்பு மாதிரி இல்லை. இது ஏதோ ஒரு அலைஞ்சு தெரிகிற ஆன்மாவோட வேலை மாதிரி தெரியுது. ரத்த அடையாளம், நீ சொல்கிற அந்த எண்ணெய் கருகின நாற்றம், இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. யாரோ ஒரு பெரிய ரகசிய சடங்கு பண்ணி ஏதோ ஒரு வகையில் யாரையோ எதையோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த ஆத்மா இவ்வளவு காலம் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஏதோ ஒரு வலுவான காரணத்துக்காக விஸ்வரூபம் எடுத்திருக்குது அப்படின்னு சொன்னார். என் மனைவியும் குழந்தையும் நான் எப்படி சாமி காப்பாத்துறது? அவங்க ஒரு தப்பும் பண்ணலையே அப்படின்னு மாயன் கதற ஆரம்பிச்சான். அர்ச்சகர் மெல்ல எழுந்து வந்து மாயனோட தோலை தட்டி ஆறுதல் சொன்னார். பயப்படாத மாயன், அந்த ஆவி யாரை நோக்கி வருது, எதுக்காக வருதுன்னு நம்மால் இப்போ கணிக்க முடியல. ஆனால் அந்த ஆவி எதை சொல்ல வருது அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு முழுமையான தீர்வை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு தீராத தாகம் இருக்கு. அது நீதிக்காக கதறுது. இன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்டுக்கு வரேன். ஒரு சின்ன மந்திர சடங்கு பண்ணி பார்க்கலாம். அந்த ஆவி உன் மனைவி உடம்புல வந்து எதை சொல்ல வருது அப்படின்னு நம்ம நேரில் கேட்போம். எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். அது வரைக்கும் தைரியமாரு. உன் வீட்டு நிலவாசல்ல இந்த விபூதியை தூவி வை அப்படின்னு சொல்லி விபூதி கொடுத்தாரு. மாயன் லேசான நம்பிக்கையோட அவர் கொடுத்த அந்த விபூதி பைய தான் கையில் இறுக பிடிச்சுக்கிட்டான். கோவிலை விட்டு வெளியே வரும்போது அந்த பகுதி முழுக்க ஒரு விதமான இருட்டு கவ்வு இருந்தது. ஊரே அடங்கியிருந்த அந்த நேரத்தில் அர்ச்சகர் தன் கையில் ஒரு சிறிய செம்பு பாத்திரத்தையும் மந்திரிச்ச திருநீர் அப்புறம் சில அமானுஷ பூஜா திரவியங்களோட மாயனோட வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தார். நிலவாசலில் அர்ச்சகர் கால் வச்சும்போது அங்கிருந்த விளக்கு லேசாக அணைஞ்சி மறுபடியும் எரிஞ்சுது. செல்வி வீட்டோட ஒரு மூலையில் சாஞ்சி உக்காந்துருந்தாங்க. அவங்களோட கண்கள் எங்கேயோ ஒரு வெற்றிடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தது. மாயன், செல்வியை கூட்டத்தோட நடுவில் உட்காரவை. யாரும் பயப்படக்கூடாது. எக்காரணம் கொண்டும் நான் சொல்கிற வரைக்கும் யாரும் எங்கேயும் நகரக்கூடாது. இது சாதாரண பிரச்சனை இல்லை. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு அர்ச்சகர் கட்டளையிட்டார். அவங்களோட வீட்டோட நடுவில் ஒரு சின்ன சக்கரை குளத்தை போட்டு அதோட 4 மூலையிலையும் கருப்பு துணி சுத்தின எலுமிச்சை பழங்களை வச்சார். அதுக்கு மேலே ஒரு பெரிய மண் விளக்கை ஏற்றி வச்சார். அரை முழுக்க சாம்பிராணி புகை படர தொடங்குச்சு. ஆனால் அந்த வாசனையை மீறி அந்த அருவருப்பான கருகனை எண்ணெய் நாற்றம் மெல்ல மெல்ல அந்த அறைக்குள்ளே எட்டி பார்த்தது. அர்ச்சகர் தன்னோட கண்ணை இருக்க மூடி மந்திரத்தை ரொம்ப மெல்லிய குரலை உச்சரிக்க ஆரம்பித்தார். சடங்கு ஆரம்பித்த சில நிமிடங்கள்லேயே செல்வியோட உடம்புல ஒரு பயங்கரமான மாற்றம் தெரிஞ்சுது. அவங்களோட மென்மையான விரல்கள் அகங்களை மாதிரி வளைஞ்சுது. திடீர்னு ஒரு பெரிய அலறலோட அவங்க தரையில் விழுந்து புரண்டாங்க. அவங்களோட முதுகு தண்டுவடம் ஒரு வில்லா வளைஞ்சுது. ஒரு மனுஷால எப்படி இப்படி வளைய முடியும் அப்படின்னு எல்லாருமே திகைச்சு போயிட்டாங்க. அவங்களோட கண்கள் வெள்ளையாக தெரிஞ்சுது. வேணாம், விற்று, எரியுது, எல்லாம் எரியுது, என் உடம்பு வேகுது, அந்த எண்ணெய் சுடுதுரா அப்படின்னு ஒரு கரகரப்பான ஆழமான ஆண் குரலில் அவங்க கத்துனாங்க. அர்ச்சகர் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் தான் கையில் இருந்த திருநீரை எடுத்து அவங்களோட நெத்தியில் பூச முயற்சி பண்ணார். ஆனால் செல்வி தன் கையை ஆக்ரோஷமாக வீசி அவரை தள்ளிவிட பார்த்தாங்க. அவங்களோட வேகம், பலம், அது ஒரு கட்டுக்கடங்காத காட்டு மிருகத்தோட வலிமை மாதிரி இருந்தது. நான் தொடாத, அந்த பாவி எங்க, அந்த பாண்டி கற்பனை இங்கே கூட்டிட்டு வா, அவனை என் கையில் கூட அவனை நான் கொதறணும் அப்படின்னு அந்த குரல் கர்ஜிச்சுது. செல்வியோட முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு விகாரமாக மாறி இருந்தது. ஒரு முகம் சிதைஞ்ச உருவம் அவங்களுக்கு பின்னாடி நிழலாடுற மாதிரி மாயனுக்கு தெரிஞ்சது. அர்ச்சகர் குரலை உயர்த்தி, நீ யாரு, எதுக்காக இந்த பொண்ணை துன்புறுத்துற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மந்திரிச்ச தண்ணியை அவங்க மேலே தெளிச்சாரு. அந்த புனித தண்ணி அவங்க உடம்புல பட்ட இடமெல்லாம் ஏதோ கொதிக்கிற எண்ணெயில் தண்ணி பட்ட மாதிரி புகை கிளம்புச்சு. அவங்க வேதனையில் துடிச்சாங்க. ஒரு மரண ஓலம் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்தது. அவங்களோட ஆக்ரோஷம்
இப்போ மெல்ல மெல்ல குறைஞ்சி ஒரு விதமான இயலாமையால அவங்க மண்டியிட்டு அமர்ந்தாங்க. அவங்களோட நீண்ட கூந்தல் கலைஞ்சி முகம் முழுக்க மறைச்சது. அவங்களோட தோள் விம்மி விம்மி அழத் தொடங்குனாங்க. "நான் நான் கந்தையன்" அப்படின்னு மெல்லிய ஆனால் ரொம்ப தெளிவான குரல்ல அந்த பேர் வெளிவந்தது. அந்த பேர் சொல்லப்பட்ட அடுத்த வினாடியே வீட்டோட விளக்குகள் ஒரு முறை அணைஞ்சு அதுக்கப்புறம் பயங்கர பிரகாசத்தோட எரிய ஆரம்பிச்சது. ஜன்னல் கதவுகள் தானா பட்டார் பட்டார்னு அடிச்சுக்கிச்சு. காத்துல ஒரு ஈரம் படர்ந்தது. எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி இன்னும் தீரல சாமி. நான் ஒரு நாடோடியா யாருக்கும் எந்த தீங்கு நினைக்காம இந்த ஊர்ல சுத்திட்டு இருந்தேன். ஆனா அந்த பணத்தாசை பிடிச்ச மிருகங்கள் என்ன ஒரு ஆடு மாடை கொல்ற மாதிரி கொண்டுட்டானுங்க அப்படின்னு விம்மலோட சொன்னான் கந்தையன். அந்த குரல்ல இருந்த அந்த வேதனை அச்சகரோட மனசை ஒரு நிமிஷம் அப்படியே உழுக்குச்சு. மாயனும் அப்படியே நிலகுலைஞ்சி சுவரோரம் போய் உட்காந்துட்டான். கந்தையன் அந்த பேரை அவன் தான் சின்ன வயசுல ஊர் பெரியவங்க ரகசியமா பேசி கேட்டிருக்கான். அவன் ஒரு காலத்துல திடீர்னு காணாம போனதா சொல்லப்பட்டவன். ஆனா அவன் காணாம போகல, அவன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிற உண்மை இப்போ மாயனுக்கு உரைச்சுது. மாயன் தன் மனைவியோட உடம்புல இருந்து வெளிவர அந்த ஆத்மாவோட துயரக் கதையை கேட்க தயாரானான். அவனோட நெஞ்சில ஒரு இனம் புரியாத பயமும் தான் இவ்வளவு நாளா ஒரு கொலையாளி கிட்ட வேலை செஞ்சமே அப்படிங்கிற குற்ற உணர்வும் கலந்த நடுக்கம் ஓடிச்சு. அந்த இருட்டுக்குள்ள கந்தையனோட ஆத்மா தன்னோட பல வருஷ பாரத்தை இறக்கி வைக்க தயாராச்சு. கந்தையன் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சான். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரே வேற மாதிரி இருந்தது சாமி அப்படின்னு அந்த குரல் ஒரு விதமான ஏக்கம் கலந்த தழுதழுப்போட பேசத் தொடங்குச்சு. கந்தையன் ஒரு நாடோடி. அவனுக்கு அப்படின்னு ஒரு சொந்த ஊரோ இல்லை ஒரு நிலையான முகவரியோ, ஏன் அவன் இறந்து போனா தேடி வந்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தக்கூட ஒரு சொந்தக்காரங்களோ கிடையாது. கையில் ஒரு அழுக்கு படிஞ்ச ஓட்டை விழுந்த கந்தல் மூட்டை. மனசுல எந்த கள்ளம் கபடம் இல்லாம அந்த ஊர் வீதிகளில் அவன் ஒரு நிமிர்ந்த நடையோட சுத்திக்கிட்டு இருப்பான். ஊர் எல்லையில் இருந்த அந்த பெரிய விடுதுகள் விட்ட ஆலமரம் தான் அவனோட அரண்மனை. அந்த பெரிய மரத்தோட வேர்களுக்கிடையே தலை வச்சு படுக்கும்போது அங்கே வீசுகிற காற்று அவனுக்கு தாயோட தாலாட்டு மாதிரி இருக்கும். யாராவது மனசு வந்து மிச்சம் மீதி இருக்கிற ஒரு வேளை சோறு கொடுத்தா அவங்களுக்கு கைமாறா அன்னைக்கு முழுக்க அந்த வீட்டில் எல்லா கடினமான வேலைகளையும் ஒரு மாடு மாதிரி செய்வான். மாடை குளிப்பாட்டுறது, தோட்டம் வெட்டுறது, கிணறு தோண்டுறது, தென்னை மரத்தில் ஏறுறது அப்படின்னு அவன் செய்யாத கூலி வேலையே கிடையாது. ஊரில் இருந்த நிலா மாதிரியான குட்டி குட்டி பாப்பாக்களுக்கும் அவன் காக்கா கதை, குருவி கதை, அப்புறம் தான் சுற்றின ஊரில் அவன் பார்த்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்து பார்த்து அழகாக கதை மாதிரி சொல்லுவான். அவன் ஒரு கண்ணுக்கு தெரியாத நிழல் மாதிரி யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு திருப்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வயிறுக்கில்லும் பசிக்கும், அப்புறம் யாராவது மனுஷங்க காட்டுற அந்த ஒரு துளி அன்பு, அவ்வளோதான். அவன் எப்பவுமே யாருக்கிட்டேயும் கையேந்தி நின்றதில்லை. செஞ்ச உழைப்புக்காக சாப்பாடை வாங்கிக்கிட்டு நிம்மதியாக இருந்தான். ஆனால் அந்த தூய்மையான அன்பே அவனுக்கு ஒரு நாள் யமனா வரும் அப்படின்னு தான் கனவுல கூட அவன் நினைக்கல. அப்போ தான் அந்த ஊருக்கு ஒரு பெரிய அரசு பால வேலை வந்தது. மாயனூர் ஓடைக்கு மேலே கட்டப்பட வேண்டிய அந்த பெரிய கான்ட்ராக்ட் வேலையை ஏற்றுக்கிட்டது அந்த ஊர் பாண்டிக்கருப்பன். அவருக்கு அப்போ தான் அரசியல் செல்வாக்கும் பணபலமும் அதிகாரமும் மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்த நேரம். ஊரில் பெரிய மனுஷன் அப்படிங்கிற போர்வையில் அவர் பண்ண அக்கிரமங்கள் பல. பணத்து மேலே அவருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வெறி இருந்தது. பாலம் கட்டுற வேலையில் அஸ்திவாரம் போடும்போது ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்தது. தோண்ட தோண்ட அடியிலிருந்து ஊத்து தண்ணி பீறிக்கிட்டு வந்தது. அடிக்கொரு முறை மண் சரிஞ்சு விழுந்து வேலை செஞ்ச ஆட்களை காயப்படுத்தினதும், அதே வேலையை பல மாசமாக நிறுத்தி வச்சதும் அரசாங்கத்தோட கெடு நெருங்க நெருங்க பாண்டிக்கருப்பனுக்கு பயமும் ஆத்திரமும் அதிகமாச்சு. எப்படியாவது இந்த பாலத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்னு அவன் துடியா துடிச்சான். அப்போதான் பாண்டிக்கருப்பன் கேரளாவிலிருந்து ஒரு மாந்திரிக தொழில் செய்கிற மந்திரவாதியை கூட்டிக்கிட்டு வந்தான். அந்த ஆள் வந்து அந்த பாலத்தோட இடத்த ஒரு முறை முழுசாக சுற்றி பார்த்துட்டு, இந்த அஸ்திவாரம் நிற்கணும்னா இந்த மண் ஒரு உயிரை கேட்குது, ஒரு உயிருள்ள மனுஷ பலி வேணும் அப்படின்னு சொன்னான். பாண்டிக்கருப்பன் யோசிச்சார். அவரோட ஆட்கள் கிட்ட, ஆளப்பிடிங்க, அதுவும் அந்த உயிரை தேடி யாரும் வரக்கூடாது, ஒரு அனாதையான ஆளப்பிடிங்க, அப்போ தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், கந்தையன் மாதிரி அப்படின்னு சொன்னார். யாருமே இல்லாத ஒரு நாடோடைய சாவடிச்சா யாருங்க கேட்க போகிறாங்க? அந்த பணத்தாசை ஒரு மனுஷனை மிருகமாக மாத்துச்சு. மனசாட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு கொலை பண்ண துணிஞ்சார். பாண்டிக்கருப்பன் ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் கந்தையனை தேடி அந்த ஆலமரத்துக்கே போனார். கந்தையா, இங்கே வாப்பா, நீ எதுக்கு இப்படி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு திரு திருவசுத்துற?
என் பிரிட்ஜ் வேலையில நீ வாட்ச்மேனா வேலை செய்றியா? உனக்கு 3 வேளை ருசியான சாப்பாடு தரேன். உனக்குன்னு தங்கறதுக்கு ஒரு பாதுகாப்பான குடிசையும் தரேன்." அப்படின்னு ரொம்ப நயவஞ்சகமா, தீன்தனமான வார்த்தைகள பேசினார். இதுவரைக்கும் யாருமே தன்னை கண்டுக்காதப்போ, இந்த ஊர் பெரிய மனுஷனே தன்னை தேடி வந்து அன்பு காட்டுறத பார்த்து கந்தையன் அப்படியே உருகிப் போனான். "ஐயா, நீங்க தெய்வம்" அப்படின்னு சொல்லி பாண்டிக்கருப்பனோட கால்ல விழுந்தான். ஒவ்வொரு நாளும் கந்தையனுக்கு சூடான சாப்பாடும், பலகாரமும் கொடுத்து அவன நல்லா கவனிச்சிட்டு இருந்தாரு பாண்டிக்கருப்பன். அவரு போட்ட அந்த சாப்பாட்ட ஒரு பெரிய வரம்னு நெனச்சு ரொம்ப மகிழ்ச்சியோட சாப்பிட்டான் கந்தையன். அந்த பாலத்துக்கு அடியிலேயே ஒரு சின்ன குடிசைய தற்காலிகமா அமைச்சு கொடுத்து, கந்தையன அங்கேயே தங்க வச்சாரு. அடுத்த அமாவாசை ராத்திரி வந்தது. காத்துல ஒரு விதமான மரண நடி. அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். கந்தையன் தன்னோட குடிசைக்குள்ள ஒரு பழைய சாக்க விரிச்சு போட்டு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தான். திடீர்னு ஒரு பழைய ஜீப் அந்த இடத்துக்கு வந்து நின்ன சத்தம் கேட்டது. அத கேட்டு திடுக்கிட்டு எழுந்தான். தூக்க கலக்கத்தோட வெளியே வந்து பார்த்தப்போ, ஜீப்ல இருந்த பாண்டிக்கருப்பன் இறங்குனாரு. அவரோட ஒரு உருவமும் இறங்குச்சு. கருப்பு துணி கட்டி, கழுத்துல ஏகப்பட்ட எலும்பு மாலைகளோட, முகம் முழுக்க குங்குமமும் மஞ்சளும் பூசின ஒரு மாந்திரீக மந்திரவாதி அவன். கந்தையன் அப்பாவித்தனமா எழுந்து வந்து, "என்னண்ணே, இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏதாவது அவசர வேலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டான். பாண்டிக்கருப்பன் எந்த பதிலும் சொல்லல. அவரு அந்த மந்திரவாதிய பார்த்து ஜாட காட்டினாரு. அடுத்த நொடி ஜீப்புக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த பாண்டிக்கருப்பனோட 2 ஆட்கள் பாஞ்சு வந்து கந்தையனை இறுக்கி அமுக்குனாங்க. கந்தையன் சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரு தடிமனான துணிய அவன் வாயில வச்சு பலமா அழுத்துனாங்க. அவனோட கைகளையும் கால்களையும் ஒரு சணல் கயிறு போட்டு வளைச்சு கட்டினாங்க. கந்தையன் தன்னோட முழு பலத்தையும் திரட்டி திமிர்னான். அவனோட கண்ணு பயத்துல பிதுங்கி வெளியே வந்தது. ஆனா அந்த பலமான ஆட்கள் பிடியிலிருந்து அவனால தப்பிக்க முடியல. "ம், ம்னு" அவன் எழுப்புன அந்த தவிப்பான சத்தம் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளேயே அடங்கி போச்சு. மந்திரவாதி அங்கு ஏற்கனவே தோண்டப்பட்டிருந்த அந்த ஆழமான அஸ்திவார குழிய காட்டினான். அந்த இடம் இப்போ கந்தையனுக்கான சுடுகாடா மாறப்போகுதுன்னு அவனுக்கு புரிஞ்சப்போ, அவனுக்கு உயிர் பயம் உச்சத்துல இருந்தது. பாண்டிக்கருப்பன் அந்த இருட்டில் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு, தனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தூரமா போய் நின்னாரு. மந்திரவாதி அந்த குழிக்கு முன்னாடி ஒரு பலிபீடம் மாதிரி தயார் பண்ணான். கந்தையனை முழங்காலிட வச்சு அந்த குழிக்கு நேராக உட்கார வச்சாங்க. மந்திரவாதி ஒரு பெரிய இரும்பு சட்டியில பழைய செக்கு வேப்ப எண்ணெயை ஊற்றி அதில் சில மூலிகைகளையும் சில எலும்புத்துடுகளையும் போட்டு ஏதோ மந்திரம் ஜபிக்க ஆரம்பிச்சான். அந்த எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சப்போ அங்கிருந்து ஒரு அருவருப்பான கசப்பான நடி கிளம்புச்சு. ஒரு மனுஷனோட ரத்தம் இந்த மண்ணில் பட்டாதான் இந்த அஸ்திவாரம் இமயமலை மாதிரி நிலைக்கும். அந்த ஆவிதான் இந்த மண்ணை காக்கணும் அப்படின்னு அந்த மந்திரவாதி கரகரப்பான குரல்ல சொன்னான். அவன் ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து நெருப்புல காட்டினான். கந்தையன் தான் எஜமான பாண்டிக்கருப்பனோட காலை பார்த்து தன் கண்ணீரால கெஞ்சினான். "ஐயா, என்னை விட்டுருங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்?" அப்படின்னு அவனோட கண் கதறிச்சு. ஆனால் பாண்டிக்கருப்பன் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. பாண்டிக்கருப்பனோட கண்கள் அந்த பாலம் கட்டி முடிச்சா கிடைக்க போற பணத்தையும் புகழையும் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தது. மந்திரவாதி அந்த கத்தியால கந்தையனோட இடது கை பெருவிரலுக்கு கீழே ஒரு ஆழமான கிரல் போட்டான். ரத்தம் சடசடன்னு வெளியேற தொடங்குச்சு. அந்த ரத்தத்தை ஒரு பித்தளை செம்புல சேகரித்து அஸ்திவார குழி சுத்தியும் அந்த பாலத்தூண்கள் மேலேயும் தெளிச்சான். மாயன் தன்னோட வீட்டு வாசல்ல பார்த்த அதே கோணல் மாணலான ரத்த குறியீடுகளை மந்திரவாதி அங்க தரையில வரைய தொடங்கினான். கந்தையன் வேதனையிலையும் பயத்திலையும் துடிச்சான். அவனோட ரத்தம் வெளியேற வெளியேற அவனோட உடம்பு பலவீனமாச்சு. பாண்டிக்கருப்பன் மெல்ல நடந்து வந்து கந்தையன் முன்னாடி நின்னான். "என்னை மன்னிச்சிரு கந்தையா. நீ அனாதையா இருக்கிறதுனால தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன் உயிர் என் வசதிக்கும் என் வம்சத்துக்கும் தேவைப்படுது" அப்படின்னு ஒரு குரூரமான ஈரமே இல்லாத சிரிப்போட சொன்னான். அந்த சிரிப்பு கந்தையனோட நெஞ்ச அந்த கத்தியை விட ஆழமாக கிழிச்சுது. கடைசியா அந்த பயங்கரமான கட்டம் வந்தது. மந்திரவாதி மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க கந்தையனை அப்படியே கட்டி போட்ட மாதிரியே அந்த ஆழமான அஸ்திவார குழியில தள்ளிவிட்டாங்க. சுமார் ஒரு 10-15 அடி ஆழம் இருந்தது அந்த குழி. கந்தையன் கீழே விழுந்த வேகத்திலேயே அவனோட எலும்புகள் முறிகிற சத்தம் கேட்டது. அவனோட வாயில் இருந்த துணி விலகவே இல்லை. அதனால அவன் கத்தின வழி கூட யாருக்கும் கேட்கல. உடனே பாண்டிக்கருப்பன் மேலே இருந்த தன்னோட ஆட்களுக்கு உத்தரவிட்டாரு. ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த பெரிய மண் மூட்டைகளும் ஜல்லிக்கற்களும் கந்தையன் மேலே விழ ஆரம்பிச்சது. கந்தையன் தன் முழு பலத்தையும் திரட்டி திமிரி திமிரி எழுந்திருக்க முயற்சி பண்ணான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய கல் அவனோட நெஞ்சில் விழுந்து அவனை அமுகுச்சு. மண் அவனோட கால்களை மூடிச்சு. அப்புறம் அவனோட இடுப்பு,
அப்புறம் அவனோட நெஞ்சு வரைக்கும் மண் வந்துருச்சு. கந்தையன் தன் தலைக்கு மேலே இருந்த அந்த நட்சத்திரமற்ற வானத்தை பார்த்தான். அவனோட மூச்சு திணறுச்சு. கடைசியா அவன் தலை மேல ஒரு பெரிய மண்மூட்டை விழுந்தபோது அவன் பார்த்த கடைசி காட்சி அந்த பாண்டி கருப்பனோட விகாரமான முகம்தான். அண்ணே, வேணானே அப்படின்னு அவனோட மனசு அலறிச்சு. ஆனால் அந்த ஈர மண்ணுக்குள்ளேயே அவனோட கடைசி மூச்சு காத்து அடங்குச்சு. ஒரு உயிருள்ள மனுஷன், எந்த தப்பும் செய்யாத ஒரு ஏழை, வெறும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் மண்ணுக்குள்ள உயிரோட புதைக்கப்பட்டான். அந்த அநியாயமான மரணத்தின் போது கந்தையனோட வெளிப்பட்ட அந்த ஆக்ரோஷமான சாபந்தான் இன்னைக்கு ஒரு அக்னி பிழம்பா மாறி பாண்டி கருப்பனை தேடி வந்திருக்கு. அந்த மண்ணுக்கடியில் அவன் அனுபவிச்ச அந்த வலி இப்போ செல்வியோட உடல் வழியா மாயனோட வீட்டுக்குள்ள ஒரு பெரும் புயலா வீசிக்கிட்டு இருக்கு. கந்தையன் இந்த கோரமான கதையை செல்வியோட உடம்பு வழியா கேட்டு முடிச்சப்போ அந்த அறையில் இருந்த காத்து ஒரு விதமான மரண பாரத்தை சுமந்துட்டு போற மாதிரி கனத்து போச்சு. மாயன் அவனோட கண்கள் கலங்கி இருந்தது. தான் இத்தனை வருஷமா ஒரு தெய்வமா மதிக்கிற, தனக்கு சோறு போடுற, தன் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கிற அந்த பாண்டிக்கருப்பன் இவ்வளோ பெரிய கொடூரத்தை பண்ணியிருப்பான் அப்படின்னு அவனால் இப்பவும் முழுசா நம்ப முடியல. அவன் பார்த்த பாண்டிக்கருப்பன் வேற, கந்தையன் சொல்ற அந்த ரத்த வெறி பிடிச்ச பாண்டிக்கருப்பன் வேற. அர்ச்சகர் நிதானமா மந்திரத்தை சொன்னவாறு கையில் இருந்த அந்த புனித தண்ணியை செல்வியோட முகத்தில் மெல்ல தெளிச்சாரு. கந்தையா, உன்னோட வேதனை எனக்கு புரியுதுப்பா. ஆனால் 15 வருஷம் அந்த மண்ணுக்குள்ளேயே அமைதியாக இருந்த நீ இப்போ ஏன் விஸ்வரூபம் எடுத்திருக்க? இவ்வளவு காலம் கழிச்சு உன் ஆத்மா ஏன் மாயன் குடும்பத்தை துரத்துது அப்படின்னு சொல்லி கேட்டார். செல்வியோட உடம்புல இருந்த கந்தையன் ஒரு நீண்ட ஆழமான பெருமூச்சு விட்டான். அந்த மூச்சு காத்து அந்த அறையில் இருந்த விளக்குகளை அணைய செஞ்சுது. இவ்வளோ வருஷமா அந்த ஈர மண்ணுக்கடியில் அந்த இருட்டுக்குள்ள என் வழியை விழுங்கிக்கிட்டு நான் அமைதியாக தான் இருந்தேன் சாமி. எனக்கு இழைக்கப்பட்ட அந்த பெரிய அநீதிக்கு என்னைக்காவது ஒரு நாள் இயற்கை ஒரு விடிவு தரும் அப்படின்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பாவி பாண்டிக்கருப்பனுக்கு இன்னும் பணத்தாசை அடங்கலை. அவனோட பேராசைக்கு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அகங்காரத்தோட சொன்னான். இப்போ அதே பழைய பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அரசு மருத்துவமனையை கட்ட போகிறான். கோடிக்கணக்கான ரூபாயில் அவன் வர வேலை அது. அதுக்கு மறுபடியும் இன்னொருத்தரை நரபலி கொடுக்க ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவனோட அந்த கணக்கு தான் தூங்கிக்கிட்டு இருந்த என் ஆத்மாவை இப்போ நெருப்பாக மாற்றி வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அந்த குரல் ஆக்ரோஷமாக சொல்லிச்சு. நான் அன்னைக்கு செத்தப்போ எனக்கு அளவோ நீதி கேட்கவோ இந்த உலகத்தில் யாரும் இல்லை சாமி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நான் இருக்கேன். மாயன் அவன் பாண்டிக்கருப்பனோட வலதுகை. அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன்தான் அந்த பாவிக்கு எல்லாமாவும் இருக்கான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் மாயன் ஒரு அப்பாவி. அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அவன் மூலமாக தான் இந்த மறைக்கப்பட்ட உண்மை இந்த ஊர் முன்னாடி வெளியே வரணும் அப்படின்னு நான் அவனோட வீட்டுக்கு வந்தேன். அந்த பாண்டிக்கருப்பன் இப்போ ஊரில் ஒரு பெரிய உத்தமன் மாதிரி தர்ம பிரபு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனோட அந்த நயவஞ்சகமான ரத்தக்கரை படிஞ்ச முகம் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியணும். இந்த அநீதிக்கு இன்னும் நீதி கிடைக்கல. நான் அன்னைக்கு அந்த மண்ணுக்குள்ளே உயிரோட புதைக்கப்பட்ட அனுபவிச்ச அந்த வேதனை, அந்த தாகம், அந்த மரண பயம், அதையெல்லாம் அந்த பாவி அனுபவிக்கணும். என் ஆத்மாவுக்கு ஒரு உண்மையான சாந்தி கிடைக்கணும். பல வருஷமாக புதஞ்சு கிடந்த அந்த பாவம் ஊர் முன்னாடி வெட்ட வெளிச்சமாக உடைக்கப்படணும் அப்படின்னு கந்தையன் குரல் கர்ஜிச்சுது. அந்த அறையில் இருக்கிற ஜன்னல் எல்லாம் பட்டார் படார்னு அடிச்சுக்கிச்சு. அந்த குரலில் இருந்த நியாயமான கோபமும் அந்த வலியும் மாயனை ஒரு பெரிய குற்ற உணர்வில் ஆழ்த்துச்சு. தான் ஒரு கொலையாளிக்கு, ஒரு நயவஞ்சகனுக்கு இத்தனை காலம் விசுவாசமான உதவியாளனாக இருந்தமே அப்படின்னு அவன் மனசு கஷ்டப்பட்டது. மாயன் மெல்ல நிமிர்ந்து அர்ச்சகரை பார்த்தான். மாயனோட கண்ணில் இப்போ பயம் இல்லை. தான் எஜமானனோட அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற உறுதி இருந்தது. மறுநாள் விடியற்காலை மாயன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். ஊர் பெரியவங்களையும் பஞ்சாயத்து ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்களையும் அந்த பழைய மாயன் ஒரு உடைப்பாளத்துக்கு வரவழைச்சான். இப்போ மாயனோட முகத்தில் ஒரு தீர்மானமான உறுதியும் உக்கிரமும் இருந்தது. அர்ச்சகரும் தன்னோட பூஜை பொருட்களோட அங்கே வந்து சேர்ந்தார். அதே நேரம் பாண்டிக்கருப்பன் தன்னோட புதிய கட்டுமான வேலைக்காக, அதாவது பக்கத்தில் அந்த பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை கட்டுறதுக்காக ஜேசிபி உட்பட எல்லா இயந்திரங்கள், லாரிகள் அப்படின்னு எல்லாத்தோடும் அங்கே வந்து சேர்ந்தார். ஊர் மக்கள் மொத்தமாக அங்கே திரண்டு இருக்கிறத பார்த்ததும் பாண்டிக்கருப்பனோட முகம் ஒரு கணம் லேசாக மாறிச்சு. ஒரு மெல்லி நடுக்கம் உடம்புக்குள்ள ஒன்றாலும் அதை அவன் தன்னோட அதிகார தோரணையால் மறைச்சிக்கிட்டான். என்னம்மா என்ன விசேஷம்? ஏன் இன்னைக்கு பார்த்து ஊர் எங்கே குடியிருக்கு அப்படின்னு அதிகாரத்தோட கேட்டார் பாண்டிக்கருப்பன். அண்ணே, இந்த இடத்துல ஒரு அநியாயமான உயிர் புதைக்கப்பட்டிருக்கு. 15 வருஷமாக அந்த ஆத்மா தவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அநீதியை தீர்க்காம
கந்தையனோட அந்த சாபத்தை அகற்றாம ஒரு செங்கலை கூட உங்களால் வைக்க முடியாது அப்படின்னு ஊரே அதிர மாதிரி சத்தமாக சொன்னான் கந்தையன். இந்த பேரை கேட்டதும் பாண்டிக்கருப்பனோட முகம் அப்படியே வெளிரி போச்சு. அவரோட கைகள் லேசாக நடுங்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் உடனே சிரித்து மழுப்பிக்கிட்டு, எந்த கந்தையன்? அந்த நாடோடியா? ஆயன், உனக்கு என்னாச்சு? ஏன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுகிற? யாரோ உனக்கு ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்க, கிளம்பு கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி கத்துனான். ஆனால் மாயன் விடலை. அவன் அந்த ஜேசிபி அந்த இடத்த நோக்கி சைகை செஞ்சான். அர்ச்சகர் சுட்டி காட்டின அந்த குறிப்பிட்ட இடத்துல, அதாவது அந்த பழைய பாலத்தூணுக்கு மிக பக்கத்தில் அஸ்திவார பகுதியில் குழி தோண்டப்பட்டது. பாண்டிக்கருப்பன் அவசரமாக அதை திறக்க முயற்சி பண்ணான். ஆனால் ஊர் மக்களோட ஆக்ரோஷமான பார்வையால் அவனால் அங்கேருந்து நகர முடியல. மண்வெட்டியும் ஜேசிபியும் இயங்க தொடங்குச்சு. ஊர் மக்கள் மூச்சை பிடிச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க. சில அடி ஆழத்திலேயே ஒரு மண்பானையும் அதுக்குள்ள கருகனை எண்ணெய் படிஞ்ச சில விசித்திரமான பொருட்களும் கிடைச்சிது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டப்போ அங்கே ஒரு மனுஷனோட எலும்புக்கூடு, கிட்டத்தட்ட கைகால்கள் கட்டப்பட்டா எப்படி இருக்குமோ அதே நிலையில். அது விபத்து இல்லை, ஒரு கொடூரமான கொலை அப்படிங்கிறத உறக்க சொல்லிச்சு. இதை பார்த்தது ஊர் மக்கள் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க. பாண்டிக்கருப்பனோட முகம் இப்போ வெளிரி போச்சு. அவனோட வாய் உலர்ந்து போய், இல்லை இல்லை, இதை நான் பண்ணல, யாரோ வேணும்னு என் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு வளர ஆரம்பித்தான். ஆனால் அர்ச்சகர் அங்கிருந்த அந்த மண்பானையை எடுத்து அதிலிருந்து ஒரு செப்பு தகட்டை காட்டினார். அதில் கந்தையனோட பேரும் பாண்டிக்கருப்பனோட குலதெய்வ அடையாளமும் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த சாட்சியே அவனோட குற்றத்தை ஊர் முன்னாடி நிரூபிக்க போதுமானதாக இருந்தது. ஊர் மக்கள் ஆத்திரத்தில் பாண்டிக்கருப்பனை சூழ்ந்துக்கிட்டாங்க. நல்ல வேளையா மாயன் ஏற்கனவே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தாங்க. போலீஸ் வந்து சேர்ந்தாங்க. தன்னோட கடமையை செய்ய ஆரம்பித்தாங்க. பாண்டிக்கருப்பன் கைது செய்யப்பட்டார். அர்ச்சகர் அந்த இளம்புகளை முறையாக சேகரித்து கந்தையனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை அந்த ஆற்றங்கரையிலேயே செய்ய தொடங்கினார். அதுவரைக்கும் வெப்பமாக இருந்த அந்த பகுதியில் திடீர்னு ஒரு குளிர்ந்த காற்று வீசிச்சு. அர்ச்சகர் மந்திரங்களை சொல்லி புனித நீரை தெளிச்சும் போது அங்கிருந்த காற்றுல அதுவரைக்கும் இருந்த அந்த அருவருப்பான கருகன எண்ணெய் நாற்றம் மெல்ல மெல்ல மறைஞ்சுது. 15 வருஷ தாகம் இன்னைக்கு அந்த புனித நீரால் அடங்கி போன மாதிரியான உணர்வு அங்கே இருக்கிற எல்லோருக்கும் ஏற்பட்டது. அதே நேரம் வீட்டில் மயக்கத்தில் இருந்த செல்வி மெல்ல கண் விழிச்சாங்க. அவங்களோட கண்ணில் இருந்த அந்த இரத்த சிவப்பும் முகத்தில் இருந்த அந்த விகாரமான பீத்தனமும் இப்போது கணிசமாக குறைஞ்சிருந்தது. களைப்பு இருந்தாலும் முகம் புத்துணர்வோடு இருந்தது. மாயன் தான் வந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தான். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினான். தன் கணவனை பார்த்து லேசாக புன்னகைச்சாங்க. என்னங்க, ஏதோ ரொம்ப வருஷமாக ஒரு பெரிய சுமையை சுமந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போது ஏதோ நிம்மதியாக தூங்கி எழுந்த மாதிரி உடம்பு அவ்வளோ லேசாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பாரம் முழுசாக இறங்கிடுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் மாயன் தன்னோட வீட்டோட திண்ணையில் உட்காந்து தூரத்தில் மறைய சூரியனை பார்த்துட்டு இருந்தான். பாண்டிக்கருப்பன் கைது செய்யப்பட்ட செய்தி ஊர் முழுக்க பரவி இருந்தது. மாயனோட அரசியல் வாழ்க்கை இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் அவனோட மனசாட்சி இப்போ ரொம்ப அமைதியாக இருந்தது. அவன் ஒரு அநீதியை தட்டி கேட்ட நிம்மதியில் இருந்தான். குழந்தை நிலா ஓடி வந்து அவனோட மடியில் உக்காந்துக்கிட்டு, அப்பா, அந்த தாத்தா இப்போ சாமிகிட்ட போயிட்டாரா அப்படின்னு மழலை மாறாமல் கேட்டது. மாயன் அந்த பாப்பாவை இறுக அணைச்சிக்கிட்டு, ஆமாம்மா, அவர் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னான். வீட்டுக்குள்ளே இருந்து அவனோட மனைவி செல்வி கொண்டு வந்த காஃபியோட மனம் அந்த திண்ணை முழுக்க பரவச்சு. பாலில் கலந்த தூய காஃபியோட மனம். மாயன் நிலாவை அணைச்சிக்கிட்டு அந்த தூய்மையான காற்றை சுவாசித்தான். தூரத்தில் பறவைகள் பாடுற அந்த இனிமையான சத்தம் கேட்டது. அந்த வீட்டை சூழ்ந்திருந்த இருள் விலகி ஒரு புதிய விடியலோட ஒளி அந்த தென்னை மரங்களுக்கு இடையே பிரகாசமாக தெரிஞ்சுது. நீதி ஒருபோதும் தோக்கிறதில்ல, அது எவ்வளவு காணமானாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னுமா எனக்கு புரிஞ்சுது. இத்தோட இந்த கதை முற்றும். வெல் நண்பர்களே, நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரியான கதைகளை கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் முன்னாடியே சொன்னது போல் உங்கள் கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். Until then, bye.